பார்த்தீங்கன்னா டீம் டெத் மேட்ச்க்கு போகிறோம். பிஜிஎம்ஐ மேட்ச் லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நமக்கு தேவையான துப்பாக்கியை எடுத்துப்போம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் துப்பாக்கி, கொஞ்சம் புல்லட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மாறிட்டே இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ போகலாம். நம்ம இப்போ மேட்ச்சுக்கு போயிட்டோம். நம்ம சுட போகிறோம். ஒருத்தர் சுட்டுட்டு இருக்கான். ஓ ஜஸ்ட் மிஸ்ஸு. யார் அது? அடே நீயாடா? இனிமையாடா நீ? அடச்சி நம்ம டீம் ஆளுன்னு நினச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, மறுபடியும் போவோம். மறுபடியும் போய் உத வாங்குவோம். ஐயோ என்னங்கிறா நீங்கள்? ஐயோ ஸ்னைப்பரா? அது ஏதோ பெரிய ரைஃபிள் போல. அது ரொம்ப பெருசாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு சுட்டுட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போய் ஒழுங்கிட்டு இருக்கேன். அப்போன்னு சுடுறான். ஒரே நில்லுங்கடா. ஐயா என்ன சுத்த போட்டு சுடுறாங்க. எவனை சுடுறதுன்னே தெரில. ஒருத்தனை சுட்டா இன்னொருத்தன் சுட்டுடுறான். சரி பரவாயில்ல, நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். சுடுறான். லேக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் கரெக்டாக புரிய வச்சேன். என்னன்னு தெரில, இன்டர்நெட் ப்ராப்ளமா ஃபோன் ப்ராப்ளமான்னு தெரில. லேக் ஆகிடுச்சு. மறுபடியும் என்னன்னு ப்ராப்ளம்னே தெரிலையே. கரெக்டாக குறி வைக்கிறப்ப லேக் ஆகுது. ஓகே, நம்ம மறுபடியும் போவோம். இங்கே ஒருத்தன் வரான். எஸ்கேப் ஆகிட்டான். ஓகே, இங்கே வரான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டாச்சு. போடுறான். ஐயோ போட்டான், நம்மள போட்டான் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா ஃபைட் பண்ணோம். மறுபடியும் போவோம். ஓடு. என் கீழே என்ன கிடக்கு? போடுறான். ஐயோ என்ன துப்பாக்கி அது? ஐயோச்சா, நான் அவனை சுற்றுக்க வேண்டியது. கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். பரவாயில்ல, மறுபடியும் போவோம். ஐயா சரி பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போவோம். எங்கடா இருக்கீங்க? எங்கேருந்துடா சொல்கிறீங்க? அப்படிங்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நமக்கு கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருந்து ஹீல் பண்ணிப்போம். இங்கே கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருப்போம். ஓகே, ஹீல் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே ஓட வேண்டியது தான். தடுபுடுன்ட்டு ஒருத்தனை போட்டாச்சு. அதுவும் என்ன 2 பேர் எப்படி என்ன பண்ணுறதுன்னு ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு நம்ம இன்னும் ஸ்கில்லாகவும் ப்ளே பண்ணலை. பின்னாடி யாரா அது? எங்கேருந்தா சொல்கிறீங்க? டே வாங்கடா. ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் பண்ணியாச்சு. ஆள் காலி. ஓகே, அப்படியே போவோம். அப்படியே ஒளிஞ்சிப்போம், உட்காந்துப்போம். இங்கே ஒருத்தன் வரான். நம்ம டீம் ஆளே போட்டான். ஓகே, நல்ல ஒரு எய்ம் பண்ணி சுட்டிருக்கோம். இதுக்காகவே நீங்கள் லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ். அவன் இன்விசிபிலிட்டியில் இருந்ததுனால கொஞ்சம் அவனை வெயிட் பண்ணி சுடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே அவன் என்ன சுட்டான். பரவாயில்ல, நம்ம மறுபடியும் போவோம். இங்கே ஒருத்தன் இருக்கான். இப்படிதானே வந்ததே வரான். ஓகே, ரீலோடு பண்ணியாச்சு. இங்கே தானே ஒருத்தன் வருவான். வாடா டே. இப்படி தானே வந்தான். எங்கே போனான்? சாவு. ஐயோ, இங்கே போனால் நம்மளை சுற்றுவாங்க. ஹெல்த் வேறு இல்லையா அவ்வளோவா. டக்குன்னு போய் பதுங்கி எப்படியாச்சும் பண்ணி. ஓகே, இப்போ போகலாம் நம்ம. வாடா போவோம். ஐயோ ஒரே இடத்துல 2 நாள் ஈஸாக சுட்டுட்டான். இந்த வாட்டி கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுறது, புல்லட்டை கொஞ்சம் மிக்ஸாக எடுத்துப்போம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இப்படியும் நம்ம இந்த துப்பாக்கி வச்சு தான் சுட போகிறோம். எங்கன்றா சொல்கிறீங்க? டே அங்கே தான்
இருக்கியா பார்த்துட்டேன் உன்னைய. ஆனால் அவனை சுட முடியுமான்னு தெரியல I பார்ப்போம். got supplies. அதுக்குள்ளே அவனை சுட்டுட்டாங்களா? எங்கே சுட்டுட்டாங்க போலயே. I got supplies. முப்பாடா அவன் நம்மளை பார்க்குறதுக்கு முன்னாடியே அவன் நம்ம சுட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரே கில்லு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி தான் நான் நிறையா கில்லு அடிச்சிருக்கேன். ஓகே, இங்கேயே ஒழிஞ்சுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயே ஒழிஞ்சிட்டு வெயிட் பண்ணுவோம். இந்த வரான் பாருங்க, நமக்குன்னே அளவெட்டு செஞ்ச மாதிரி போட்ட தள்ளியாச்சு அவனை. எங்கடா Marked a இருக்கீங்க? location. எப்படி கண்ணா மூச்சி எப்படி கலப்பற ஸ்டார்டிங். I got supplies. ஐயோ எப்பா நம்ம வின்னு ஃப்ரெண்ட்ஸ், வின்னு. எப்படியே நான் கொஞ்சம் அதிகமாக கில் அடிச்சிருப்பேன். பார்ப்போம் என்ன ஆயிருக்குன்ட்டு. எப்பா 13 கில்லு, நான் MVP இல்லையா? பரவாயில்ல. அவன் நல்ல கில் அடித்தான். 11 கில்லு ஃப்ரெண்ட்ஸ், அவனும் 11 கில்லு. ஏன்னா நான் 11 கில் அடித்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய விஷயமே. நான் அவ்வளோவா எனக்கு விளையாடவே தெரியாது. இருந்தாலும் ஏன்னா அதோட விளையாண்டு ஒரு 11 கில் அடித்தேன் பார்த்தீங்களா. நான் அது கொஞ்சம் நல்ல பெரிய விஷயம். அதுக்குன்னு 11 கில்லு பெரிய விஷயம்னு சொல்ல வரல, அதை நான் எடுத்தது பெரிய விஷயம்னு சொல்ல வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா ஷேடோ வாட்ச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரட்டா.